என்ன வேணுமா? வக்கீல் அம்மாவை பார்க்கணும். நேரம் ஆயிடுச்சே, காலையில வாங்கல. இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, உள்ள வாங்க. அம்மா, உங்களை பார்க்க யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கு. இந்த நேரத்திலயா? ரொம்ப முக்கியமான விஷயமா. சரி, இருக்க சொல்லு, வரேன். சரிம்மா. வணக்கம்மா. வணக்கம். யாரு மணி? என் பேர் ராதா. எங்க அப்பா விஸ்வநாதன் கோர்ட்ல குமாஸ்தாவா இருக்காரு. ஓ, அவர் மகளா நீ? உட்காருமா. எங்க அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. பெண்களுக்காக வாதாடி நியாயம் கிடைக்கும்படி செய்யறதுல உங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது. பெண் உரிமையை காப்பாத்துறதுக்காகவே நீங்க பிறவி எடுத்திருக்கீங்க. அந்த லட்சியத்துக்காக கல்யாணமே செய்துக்காம இருக்கீங்க. என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறியே, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? யார் அந்த பையன்? உன் வாழ்க்கையில குறுக்கிட்ட அந்த வாலிபன் யாருன்னு கேக்குறேன். நான் சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இது அஸ்ட்ராலஜி இல்ல, சைக்காலஜி. பாதி ராத்திரியில உன்ன மாதிரி ஒரு பருவ பொண்ணு தனியா வக்கீல தேடி வந்தா அது காதல் விவகாரமா தானே இருக்க முடியும்? சொல்லு, யார் அவன்? பேர் ராஜா. நான் அவனை உயிருக்குயிரா காதலிச்சேன். ஆனா அவனுக்கு உடம்பு தேவைப்பட்டிருக்கும். அழகா இருக்க இல்லையா? நான் அவனை மனப்பூர்வமா நம்பினேன். அந்த நம்பிக்கையில எல்லை மீறி போய் தப்பு நடந்திருக்கும். உன் உணர்ச்சிகளை தூண்டி விட்டு உன்னை சூடாக்கி அதுல அவன் சுகமா குளிர் காஞ்சிருப்பான். அவன் காதல் உண்மையானது இல்லைன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தானே? இப்ப நீ கர்ப்பமா இருக்க. அம்மா, கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பெண் காதலிக்கிறது இருக்கே, அது கைத்து மேல நடக்கிற மாதிரி. நான் எவ்வளவோ உறுதியோட தான் இருந்தேன். இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? நான் காதலிச்சது தெரியும், ஆனா கர்ப்பமா இருக்கிறது தெரியாது. இப்போ என்ன செய்யலாம்னு நினைக்கிற? கர்ப்பத்தை கலைச்சுக்க போறியா இல்ல கழுத்துல சுருக்கு மாட்டிக்கிட்டு தொங்க போறியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? நாட்டுல அதுதானே நடக்குது. நான் அதுக்கு விதிவிலக்கா இருக்க விரும்புறேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அந்த சண்டாளன் தான் தகப்பன்னு சமூகத்துல நிரூபிச்சு அவரை தலகுனிய வைக்கணும். அப்படின்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் குடும்ப விஷயம். கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் அது தினசரி பத்திரிகை வரைக்கும் வந்துடும். வேற வழி இல்லம்மா. என் குழந்தைக்கு தகப்ப வேணும். எனக்கு நியாயம் கிடைக்கணும். காதல்ங்கிற பேரால கற்ப பறி கொடுத்துட்டு கண்ணீரும் கையில குழந்தையுமா சமூகத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அந்த பாவப்பட்ட பெண்களுக்கு மத்தியில இப்படி ஒரு பத்திரகாளி கிளம்பி பழி வாங்கினான்னு 4 பேர் பேசிக்கிறத என் காது குளிர கேட்கணும். அதுக்கு நீங்க தான் வழி காட்டணும். எத்தனையோ பெண்களுக்காக வாதாடி ஜெயிச்ச நீங்க எனக்காகவும் வாதாடி ஜெயிக்கணும். என்ன கைவிட்டுடாதீங்கம்மா, பிளீஸ் என்ன கைவிட்டுடாதீங்க. எனக்கு நியாயம் கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். அழாதம்மா, நான் பாத்துக்கிறேன். பையனுடைய அப்பா யாரு? வக்கீல் டைகர் தயாநிதி. ஓ, தி ஃபேமஸ் அட்வொகேட் டைகர் தயாநிதியோட பிள்ளையா? சரி, நான் என்னென்ன சொல்றேனோ அதுபடி நீ செய்துட்டு வரணும். ம், சரிம்மா. என்ன எதுக்காக வர சொன்ன? காரணமாத்தா. அதான் நம்ம காதல் கதையோட கடைசி அத்தியாயம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சே. இது 2ஆம் பாகம். அன்னைக்கு நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. You are forgiven. ராதா, நான் இப்போ உன்னை காதலிக்க தயாரா இருக்கேன். ஆனா கல்யாணம் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாது. அதான் என்னுடைய ஒரே ஒரு கண்டிஷன். ஆனா இப்ப என் கண்டிஷனே வேற. நீங்க என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சு. அப்படின்னா? நான் கர்ப்பமா இருக்கேன். ஓ ஷிட், அசிங்கம். ஆனா உண்மை. சரி சரி, அதுக்காக இப்ப என்ன செய்யணுங்கிற? நம்ம காதல் சின்னம் அவமான சின்னமாக கூடாது. அதனாலதான் சொல்றேன்,
நான் கர்ப்பிணின்னு வெளியே தெரியறதுக்கு முன்னால நீங்க என் கழுத்துல தாலி கட்டியாகணும். தான் பிள்ளை ஒரு கர்ப்பிணி கல்யாணம் செய்துக்கிறத எந்த அப்பா அம்மா தான் சம்மதிப்பாங்க? உங்க அப்பா அம்மா சம்மதத்தோடயா என்ன காதலிச்சீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு நம்பித்தானே உங்க ஆசைக்கு நான் சம்மதிச்சேன். அப்போ என்னென்ன பொய் சொன்னீங்க? ராதா, காதல்ங்கிறது ஒரு விதமான பசி. அது அடங்குறதுக்கு அதை இதை சொல்லித்தானே தொலைக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் உண்மையாயிடுவேன். ஒண்ணு மட்டும் மறுக்க முடியாத உண்மை, என் கர்ப்பத்துக்கு காரணக்கர்த்தா நீங்கதான். அது எனக்கு உனக்கு மட்டும் தானே தெரியும், உலகத்துக்கு தெரியாதே. தெய்வத்துக்கு தெரியுமே. அந்த தெய்வம் வந்து சாட்சி சொல்ல போதா? அப்போ மனசாட்சி? மண்ணாங்கட்டி. இத பார், உன் கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? அப்படியே நீ அதை வெளியில சொன்னாலும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிடுவேன். அதனால உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஜாக்கிரதை. இப்போ என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு வழி அழிச்சிடு. இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். அப்படி சொல்லலாமா? அது உங்க குழந்தை இல்லையா? அப்படி பார்க்க போனா எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் அப்பாவாயிருக்கணும். வரட்டு மாடிய அப்பாவி பொண்ணே. பாய். என்ன வேணுமா? உங்க பிள்ளை ராஜாவை எனக்கு தெரியும். அவ இல்லையேம்மா, வெளியில போயிருக்கா. நான் பார்க்க வந்தது அவர் அப்பாவை. பத்மா, வணக்கம் சார். யாரம்மா நீ? கோர்ட்டு குமாஸ்தா விஸ்வநாதனோட மகள் ராதா. ஓ, ஏதாவது வேலை விஷயமா வந்திருக்கியா? இல்ல, ஒரு கேஸ் விஷயமா. சிவிலா கிரிமினலா? கிரிமினல் கலந்து சிவில். சொல்ல. ஒருத்தன் என்ன காதலிச்சா, நானும் அவனை நம்பினேன். இப்போ என்ன கல்யாணம் செய்துக்க மறுக்கிறா. காரணம்? நான் கர்ப்பமா இருக்கேன். ராஸ்கல். யார் அவன்? ராஜா. எந்த ராஜா? உங்க பிள்ளை ராஜா. என்ன உளர்ற? உண்மை. போய். சத்தியம். ஆல்ரைட். இப்போ எதுக்கா என்கிட்ட வந்திருக்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்க பிள்ளைக்கு நீங்க உத்தரவு போடணும். என்ன கேட்டுக்கிட்ட அவனை நீ காதலிச்ச? மன்னிக்கணும், நீங்க பெரிய வக்கீல். எந்த பெண்ணாவது ஒரு பையனோட அப்பாவை கேட்டுக்கிட்டு அவனை காதலிச்சதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ அதிகமா பேசுற. தேவைப்படுறதுனால. நீ என் புள்ளைய காதலிச்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க? அதான் வயித்துல வச்சிருக்கேனே. வேற கடிதங்கள், போட்டோக்கள், பரிசுகள். அந்த அளவுக்கு எங்க காதல் நிதானமா நடக்கல. இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? உங்க பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும். தான் அதுக்கு காரணம் இல்லைன்னு அவன் சொல்லுவான். சொல்லிட்டாரு. என்ன செய்ய போற? பிள்ளை செய்த தவறுக்கு அப்பா கிட்ட நியாயம் கிடைக்கணும்தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். கிடைக்கலன்னா அடுத்தபடியா இந்த அசிங்கத்தை அரங்கேற்றம் பண்ண வேண்டியதுதான். என்ன மிரட்டுற? நான் உங்க மாதிரி வக்கீல் இல்ல. வரம்பு மீறி போன பொண்ணு இல்லையா? அதான் வரம்பு மீறி பேசுறேன். வக்கீல் சார், நான் ஒரு நடத்த கட்ட வைக்கிற அர்த்தத்துல தானே இப்படி சொல்றீங்க. எச்சரிக்கிறேன், உங்க பேர சகதிலையும் சாக்கடை நாத்தத்திலையும் வளர்ந்து ஆளாகிறதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. நான் உங்க மகனுக்கு மனைவியா இல்லைனாலும் உங்களுக்கு மருமகளா இருந்து உங்க பேரனை நல்லபடியா பெத்தெடுக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நான்சென்ஸ். நீயா என் மருமக? உங்க மகனால காதலிக்கப்பட்டு அவரோட குழந்தைய வயித்துல வச்சிருக்கிறவளுக்கு பேர் வேற என்ன? கல்யாணமாகவே கர்ப்பமான கட்டுப்பாடு இல்லாத ஒரு பெண் கௌரவமான இந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் மருமகளா வர முடியாது. அதுக்கு உனக்கு அருகதையும் கிடையாது. அப்படின்னா பொண்ணுங்க பின்னால சுத்துற பொறுக்கித்தனமான உங்க பிள்ளை கௌரவமான வேற வீட்டுக்கு எப்படி மாப்பிள்ளை ஆக முடியும்? அதுக்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கு? அவன் ஆம்பளை சிங்கம். அசிங்கமான ஒரு பிள்ளைக்கு அநாகரிகமா பறிஞ்சு பேசுற அப்பான்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்லயே அடி எடுத்து வச்சிருக்க மாட்டேன். Shut up! You shut up! I say get out! மிஸ்டர் தயாநிதி, ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம என்ன அவமானப்படுத்திட்டீங்க. இந்த அவமானத்தோட அடுப்புங்கரையில போய் அடப்பட்டு கிடப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த ஜாதி பெண்ணு நான் இல்ல. உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற உங்க உத்தம புத்திரனை கூண்டுல நிறுத்தி உங்க குலப்பெருமையை கிழின்னு கிழிக்காம விட மாட்டேன். இனி எந்த சமாதானத்துக்கும் இடம் இல்ல. நாம சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திப்போம். We will meet in the court.